So basic psychology lesson number 14, operant conditioning. இந்த chapter நமக்கு operant conditioning na enna, concepts of reinforcement and schedules of reinforcement, and further illustrates about principles and application of operant condition. இதோட objective என்னன்னு பார்த்தீங்கன்னா operant condition principles-உம் concepts of reinforcement. operant conditioning அப்படின்னா செயல்பாட்டு சீரமைப்பு, அதாவது சீர்படுதல், நம்ம மாற்றிக்கிறது, இதுதான் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படின்றது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது வலுவூட்டுறது, அதிக வலிமை ஊட்டுவது, மேலும் வலிமை கொடுக்கும் பொருள், வலிமை பெருக்கப்பட்ட நிலை, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ ஆப்ரண்ட் கண்டிஷனிங்கில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்க்ரீஸ், ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளுடைய பிஹேவியரை இன்க்ரீஸ் பண்ணிது, பனிஷ்மெண்ட் வந்து அதே ஒரு பிஹேவியரை டிக்ரீஸ் பண்ணிது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இன்க்ரீஸ் பிஹேவியரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் போகும்போது பாசிட்டிவ் வந்து ஆட் அப்படிட்டிவ் ஸ்டிமுலஸ் ஃபாலோயிங் கரெக்ட் பிஹேவியர், நெகட்டிவில் வந்து எஸ்கேப்பு, ஆக்டிவ் அவாய்டன்ஸ். பனிஷ்மெண்ட்டில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் நாக்சியஸ் ஸ்டிமுலை ஃபாலோயிங் பிஹேவியர், removing appetitive stimuli following behavior, spanking a child for cursing, telling the child to go to his room for cursing. ஒரு குழந்தை கர்ஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிக்கிறாங்க அப்போவே. அதே மாதிரி ரூமில் போய் கர்ஸ் பண்ணு, உங்கள் ரூமில் போய் கர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தோம்னா கிவிங் அ ட்ரீட் when the dog sits. பாசிட்டிவ்ல ஆட் appetitive stimulus following correct behavior, giving a treat when the dog sits. அதாவது ஒரு ட்ரீட் கொடுக்கறது, ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது அவங்கள இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கறது. நெகட்டிவ் என்ன அப்படின்னா following correct behavior, remove noxious stimuli following correct behavior, turning off an alarm clock by pressing the snooze button. Turning off an alarm clock by pressing the snooze button. அதாவது ஸ்னூஸ் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் தள்ளி போடுறோம், அவ்வளோதான். மறுபடியும் அதாவது எஸ்கேப் ஆகிறோம் அதுலேருந்து. ஆக்டிவ் அவாய்டன்ஸ், ஸ்டடிங் டு அவாய்ட் கெட்டிங் அ பேட் கிரேட், ஃபெயில் ஆகிட போகிறோம் அப்படின்றதுக்காக படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ரண்ட் கண்டிஷன் வந்து பாசிட்டிவ் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டிமுலஸ், நெகட்டிவ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்டிமுலஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்க்ரீஸ் பிஹேவியர், பனிஷ்மெண்ட் டிக்ரீஸ் பிஹேவியர், எஸ்கேப் ரிமூவ்ஸ் அ ஸ்டிமுலன்ஸ், அவாய்டன்ஸ் ப்ரிவென்ட்ஸ் அ ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ் அப்படின்னா தூண்டுதல், ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ செய்கிறதுக்கு தூண்டுதலாக இருப்பது தான். இப்போது ட்ரீட் கொடுக்குறோம், அவங்க ஒருத்தர் நல்லது செஞ்சுட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ட்ரீட் கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளை அவங்க நல்ல விதமாக தோன்றும். கெட்டது பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ரூமில் போய் கர்ஸ் பண்ணு அப்படின்றது வந்து கெட்டது பண்ண நம்ம தூண்டுறோம். அவங்க கர்ஸ் பண்ணும்போது அங்கேயே அவங்கள வந்து கண்டிக்கிறது, திட்டுறது அப்படின்றது அவங்கள நல்லது பண்ணுறதுக்காக தூண்டுறோம் நம்ம. ஸோ இதுலேயே ஆப்ரண்ட் கண்டிஷன்னா நமக்கு என்னென்னு ஓரளவுக்கு ஐடியா வந்துட்டுருக்கோம். ஆப்ரண்ட் கண்டிஷன்றது சீர்படுதல், நம்மளை சீர்படுத்திக்கிறது. ஸோ தாண்டிக்ஸ் law of effect, operant condition sometimes called instrumental learning, was first extensively studied by Edward L. Thorndike 1874 to 1949, who observed the behavior of cats trying to escape from homemade puzzle box. ஆப்ரண்ட் கண்டிஷனை வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் லேர்னிங்னு கூட சொல்லப்படுது. அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதை ட்ரை பண்ண நம்ம வந்து ஒரு கற்றுக்க முடியும் நம்மளால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ஸோ அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க ஒரு நெகட்டிவை நம்ம மாற்றணும் அப்படின்னா ட்ரை பண்ண நம்ம மாற்றிடணும். அதுதான் சம்டைம்ஸ் கால் இன்ஸ்ட்ருமெண்டல் லேர்னிங் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கேட் வந்து எஸ்கேப் ஆகுது, ஒரு பாக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுது, such as pulling a cord or pushing a pole, but when first constrained, the cats took a long time to get out. With repeated trials,
ஸோ அந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆப்ரண்ட் கண்டிஷன்னா என்ன? ஆப்ரேஷன் கண்டிஷன் வந்து தார்டிக்ஸ் கேட்ஸ் அவர் இன்ஸ்பயர் பண்ணது. அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறதுனா, we can change this behavior using consequences. அதாவது பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா, இப்போது ஒரு பப்பி வந்து ஷூஸை சூஸ் பண்ணுது, அது வந்து அன்வான்ட் பிஹேவியர், அதுக்கு வந்து டோன்ட் கிவ் அட்டென்ஷன் ஆர் ட்ரீட்ஸ், அதுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக வெயிட் டில் இட் சூஸ் இட் ஓன் டாய், அதோடைய ஓன் டாயை அது சூ பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போது ரிவார்ட் கொடுங்க, ரிவார்ட் இட் வித் ப்ரைஸ் ஆர் ட்ரீட்ஸ். ஸோ இது வந்து டிசைர்ட் கான்சிக்வன்ஸை, அதுக்கேற்ற கான்சிக்வன்ஸை ஏற்படுத்தும். அதேமாதிரி நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சிம்லர் டு த ஃபர்ஸ்ட். இதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் குட் பிஹேவியர் வெயிட் பண்ணுறது பதிலாக யூ ரிமூவ் சம்திங் அன்பிளசன்ட். அதாவது இந்த பப்பி சூஸ் ஷூவை சூ பண்ணும்போது சத்தம் போடுங்க, நாய்ஸ் மேக் பண்ணுங்கள். அன்பிளசன்ட் கான்சிக்வன்ஸ் ஏற்படும் போது அந்த பேட் பிஹேவியரை வந்து அது அடுத்த வாட்டி செய்யாமல் அது தடுக்கும். ஆனால் அதே சமயம் ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்மளால் கற்றுக் கொடுக்க முடியாது. இப்போ குழந்தைங்களே ஏதோ தப்பு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து உடனே அவங்கள அடிக்கிறதுனாலையோ கத்துறதுனாலையோ அவங்கள வந்து அங்கேருந்து தடுக்கிறோமே தவிர அவங்கள நல்லதின் பக்கம் நம்ம திருப்பலை. அது செய்யாமல் தடுக்கிறோம், அவ்வளோதான். அவங்க மறுபடியும் வேறு ஏதாவது தப்பு பண்ணலாம். ஸோ பனிஷ்மெண்ட், நம்ம வந்து ஸ்கோல்ட் ஆர் ஹிட் த பப்பி ஃபார் சூயிங் யுவர் ஷூஸ், நம்ம திட்டலாம், அடிக்கலாம். இது வந்து அன்பிளசன்ட் கான்சிக்வன்ஸை ஏற்படுத்தும், விளைவுகளை ஏற்படுத்தும். திஸ் மைட் ஸ்டாப் த பிஹேவியர் இன் த மொமெண்ட் பட் கேன் ஹார்ம் த ரிலேஷன்ஷிப் அண்ட் காஸ் ஃபியர். ஸோ நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்கப்படலாம், ஒரு பயத்தை உண்டாக்கலாம். ஓவராலாக பாசிட்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்றது மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஹியூமன் வே, ஒரு மனித நேயம் உள்ள ஒரு வழிமுறை. அந்த ஆப்ரண்ட் கண்டிஷனிங், அதாவது நம்ம ஒருத்தவங்களை சீர்படுத்துறதுக்கான ஒரு நல்ல வழிமுறை. அதே மாதிரி ஸோ இட்ஸ் லைக் ஷேப்பிங் அ பப்பீஸ் லேர்னிங் த்ரூ ரிவார்ட்ஸ் ஃபார் குட் சாய்ஸஸ். ஸோ இதுதான் இங்கே சொல்லப்படுது. தார்டிக்ஸ் லா ஆஃப் எஃபெக்ட் என்னென்னா இதுதான். இந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கேன். இதை தான் நான் எடுத்து அங்கே போட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் மூலிமா சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி humans appear to learn many simple behaviors through the sort of process studied by Thorndike, now called operant conditioning. அதாவது responses are retained when they lead to a successful outcome and discarded when they do not, or when they produce aversive effects. ஸோ அதான் அவங்க நல்லது பண்ணும்போது நம்ம எப்படி அந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்றது நமக்கு பாசிட்டிவாக ஒரு அவங்களுடைய இதை வந்து மாற்றணும், அவங்கள சீர்படுத்தணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அவங்கள அந்த நேரத்தில் பயம் கொடுத்தாமல், திட்டாமல், அடிக்காமல் அப்படி பண்ணும்போது நெகட்டிவ் தவறான விளைவுகளை ஏற்படுத்தும். அதே வந்து நம்ம நல்ல விதமாக அவங்கள சொல்லி புரிய வைக்கும், அவங்க நல்லதின் பக்கம் எப்படி அந்த இது வந்து அந்த பப்பி வந்து அதோட டாயை அச்சீவ் பண்ணும்போது என்கரேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கெட்டதை விட்டுருவாங்க. அதுதான் அங்கே சொல்லப்படுது. இந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோம். ஸ்கின்னர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். வந்து இந்த ஆப்ரண்ட் கண்டிஷனுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸானவர் பிஎஃப் ஸ்கின்னர் அப்படின்றவர். அவர் வந்து ஸ்கின்னர் பாக்ஸஸை பில்ட் பண்ணார் டு ஸ்டடி ஹவ் கான்சிக்வன்சஸ், எப்படி விளைவுகள் வந்து அந்த பிஹேவியரை மாற்றும் அப்படின்றத, எப்படி அவங்க தப்பு பண்ணும்போது அவங்கள திட்டினாலோ அதட்டினாலோ அதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அதே அவங்க நல்லது பண்ணும்போது அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணும்போது ட்ரீட் கொடுக்கும்போது அதுக்கான விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத இவர் தான் வந்து பில்ட் பண்ணார். திங்க் ஆஃப் இட் லைக் அ ஸ்பெஷல் பாக்ஸ் ஃபார் அனிமல்ஸ், pigeons, rats to learn it. Key points: no mind reading. Unlike Thorndike, who focused on satisfying consequences, Skinner only observed actions and results. Thorndike மாதிரி கிடையாது. இவர் என்னென்னா கான்சிக்வன்சஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுல கவனம் செலுத்தினார். அவர் என்ன பண்ணார்னா ஸ்கின்னர் ஒன்லி அப்சர்வ் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். ஆக்ஷன்ஸ் அப்சர்வ் பண்ணார், ரிசல்ட்ஸ் அப்சர்வ் பண்ணார். அவர் என்ன நம்பினார் அப்படின்னா hidden mental states are unreliable for studying behavior. Focusing on causes and effects. Skinner thought classical conditioning, அதாவது சீர்படுத்துறது அப்படின்றது was not enough for complex behavior.
ஒரு he focused on how actions causes lead to consequence effect shaping future behavior. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கிளாசிக்கல் கண்டிஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிஹேவியர்ஸ்க்கு வந்து நாட் எனஃப் அப்படின்ற மாதிரி பிஎஃப் ஸ்கின்னர் வந்து சொல்கிறார். சிம்பிள் ஆக்ஷன், ப்ரெஷியஸ் மெஷர்மெண்ட்ஸ், அன்லைக் தாண்டிக் பசில் பாக்ஸ் மாதிரி இல்லாமல் ஸ்கின்னர் பாக்ஸ் வந்து கண்ட்ரோல் த என்விரான்மெண்ட் அண்ட் அலோட் அனிமல்ஸ் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன். எக்ஸாம்பிள், பிக்கிங் அ பட்டன். He measured this action preciously response rate to see how rewards affected them. ஸ்கின்னர் பாக்ஸ் எப்படின்னா, ஒரு பீஜியனை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னர் பாக்ஸில் ஹங்க்ரி பீஜியன் வந்து ஃபுட் டிஸ்பென்சரை பார்க்குது, ரேண்டமாக வந்து பட்டனை பிக் பண்ணுது. அதாவது இது வந்து காசு. ஃபுட் பாப்ஸ் அவுட் த டிசைர்ட் எஃபெக்ட். ஃபுட்டு வந்து அதில் வெளில வருது, பாப் அவுட் ஆகுது. ஹாப்பி பிஜியன் இஸ் மோர் லைக்லி டு பெக் அகைன் ரிப்பீட்டிங் த காஸ். ஸோ அது வந்து அதுக்கான ஒரு பட்டனை இது பண்ணால், பெக் பண்ணால் இது ஃபுட்டு வருதுன்னொன்னே அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வாட்டி வந்து அதையே வந்து செய்யுது, இன்னும் செய்ய விருப்பப்படுது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெடியூல்ஸ், கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ரிவார்ட் எவ்ரி டைம் லைக் த பிஜியன் எக்ஸாம்பிள். திஸ் இஸ் ஃபாஸ்ட் லேர்னிங் பட் நாட் சஸ்டைனபிள் இன் ரியல் லைஃப். ஒவ்வொரு வாட்டியும் ரிவார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. Intermittent reinforcement. Reward sometimes based on the pattern. Example, every fifth peg. This is slower learning but creates stronger, longer lasting behavior. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான ஒரு இதை கொடுங்க, ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸ்கின்னர்ஸ் ஒர்க் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ரிவார்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஷேப் பிஹேவியர், இன்ஃப்ளூயன்சிங் ஃபீல்டிங், எஜுகேஷனல், அனிமல் ட்ரைனிங் அண்ட் ஈவன் வீடியோ கேம்ஸ். அதாவது அந்த ரிவார்ட் கொடுக்கறது பற்றி தான் சொல்கிறாங்க. உடனே ரிவார்ட் கொடுங்க. அங்கே அவர் என்ன சொன்னார்னா, தாண்டிக் எஃபெக்ட்ன்றது அவங்க அந்த ஒரு கேட்டு, இப்போ பப்பி வந்து ஷூவை சூ பண்ணுது அப்படின்னா அது சூ பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்போ அதுக்கு வந்து பாராட்டுங்க, அதுக்கு வந்து ட்ரீட் பண்ணுங்கள், நல்லபடியாக ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதே வந்து இவர் ஸ்கின்னர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு விதமான இது சொல்கிறாரு. கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இன்டர்மீடியன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். உடனே ஒவ்வொரு பெக்குக்கும் அவங்களுக்கு வந்து ரிவார்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்டர்மீடியட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்றது ஒரு 5 பெக்குக்கோ 6 பெக்குக்கோ வந்து ரிவார்ட் பண்ணுங்கள் அப்படின்றது இவர் சொல்கிறார். So Skinner conducted his famous experiment by placing a hungry rat in a box called after his Skinner box. In the box வந்து food tray, liver in a corner of the box it was arranged பண்ணியிருந்தது. அனிமல் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே போகிறதுக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணுறது வந்து would get the animal a pallet of food in the tray as reinforcement. அந்த பாக்ஸோட லிவரை ப்ரெஸ் பண்ணாலே அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி தூண்டுதலாக இருந்தது. அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்பர் ஆஃப் எவ்வளோ ப்ரெஸ்ஸிங்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆரம்பத்தில் ரேட் வந்து அடிக்கடி அந்த இதை வந்து லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணிது. ஏன்னா ஃபுட்டு கிடச்சிட்டே இருக்குது இல்லையா, ஈச் ப்ரெஸ்ஸிங்க்கு ஃபுட்டு கிடச்சிட்டு இருக்குது. கிராஜுவலாக அந்த அனிமல் வந்து புரிஞ்சிடுச்சு, ஓகே நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஃபுட்டு கிடைக்கும்ன்றது புரிஞ்ச உடனே இட் ரிப்பீட்டட் த ரெஸ்பான்ஸ் வெரி ரேப்பிட்லி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மாற்றிடுச்சு. திஸ் ரேப்பிட் இன்க்ரீஸ் இன் ப்ரெஸ்ஸிங் த லிவர் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் த அனிமல் கண்டிஷன் டு கெட் குட் ஃபுட். ஓகே நமக்கு எப்போல்லாம் ஃபுட்டு வேணுமோ அப்போ இந்த மாதிரி பண்ணால் போதும் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்றதில் அதோடைய இது மாறுது, பிஹேவியர் மாறுது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் மச் லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் இன் அனிமல் ஆஸ் வெல் அஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் பை திஸ் மெத்தட். மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இந்த மெத்தடில் தான் லேர்னிங் வந்து கிடைக்குது. இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து மோட்டிவேட்டிங் ஃபேக்டர், இது மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். இட் வில் மேக் த ஆர்கானிசம் டு ரிப்பீட் இட்ஸ் ஆக்ஷன். ஸோ நல்லது செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும், தூண்டுதலாக இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் ஸ்கின்னர் மேட் இஸ் ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது ரிவார்டட் பிஹேவியர் இஸ் ரிப்பீட்டட். இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் இன்வால்வ்ஸ் மோர் ஆக்டிவிட்டி பை த லேர்னர் தட் கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸ்கின்னர் வந்து conducted his experiment on different animals like pigeons, rats, etc. So reinforcement
ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட்னா டிவைட் இன்டு 2 டைப்ஸ். பாசிட்டிவ் reinforcement used in reward training, negative reinforcement like punishment is used to stop undesired process or behavior. Negative reinforcement is punishment, அது வந்து அந்த தவறை செய்கிறது தடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டது. இந்த ஆப்ரண்ட் கண்டிஷன், அதாவது மற்றவங்களை சீர்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய இது வந்து அவங்களுடைய பிஹேவியரை ஷேப் பண்ணுறது தான். ஆப்ரண்ட் கண்டிஷன்றது அவங்கள சீர்படுத்துறதுக்காக அவங்களுடைய பிஹேவியரை மாடிஃபை பண்ணுறதுக்கும் ஷேப் பண்ணுறதுக்கும். இது வந்து யூஸ்ஃபுல் இன் ட்ரைனிங் ஆஃப் மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் டு லேர்ன் ட்ரெஸ்ஸிங், ஈட்டிங் அண்ட் டாய்லெட் ட்ரெஸ்ஸிங் ஸ்கில்ஸ், ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபோபியாஸ், ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அடிக்ஷன்ஸ் அண்ட் சைக்கோதெரபி அண்ட் டு டீச் நீடட் பிஹேவியர் இன் சில்ட்ரன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன ப்ரூவ் பண்ணினா, இன்டர்மீடியன்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஈல்ஸ் பெட்டர் ரிசல்ட் தென் கண்டினியூஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். கண்டினியூஸாக அவங்களுக்கு ரிவார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத விட ஒரு அப்பப்போ கொஞ்சம் கேப் விட்டு அவங்களுக்கு ரிவார்ட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. மாடிஃபையிங் ஆப்ரண்ட் பிஹேவியர், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஷேப்பிங். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட், இது ரெண்டுமே வந்து ரெண்டு கோர் டூல்ஸ். இது மூலிமா வந்து பிஹேவியரை வந்து மாடிஃபை பண்ண முடியும். These terms are defined by the effect on behavior. Either may be positive or negative as described below. Positive reinforcement and negative reinforcement increase the probability of a behavior that they follow. Positive punishment and negative punishment reduce the probability of behavior that they follow. அதாவது நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது கிடைக்கும் அப்படின்றதில் நம்ம அந்த இதுதான் வந்து ஒருத்தவங்களை இங்கே சீர்படுத்திகிட்டு இருக்குது. ஒருத்தவங்க நல்லவனாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இதுக்கு அடிஷ்னல் ப்ரொசீஜர் இன்னொன்று எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது எக்ஸ்டென்ஷன் அக்கர்ஸ் when a previously reinforced behavior is no longer reinforced with either positive or negative reinforcement. During extinction the behavior becomes less probable. அதாவது ஏற்கனவே ரெக்கார்டான ஒரு பிஹேவியர் வந்து இப்போது வந்து அதை வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அதுக்கு வந்து ரீஎன்ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா, வலுவூட்டலை அப்படின்னா, எக்ஸ்டென்ஷனில் த பிஹேவியர் பிகம்ஸ் லெஸ் ப்ராபபிளாக மாறுது. அதாவது அதிகமாக அது வந்து வராமல் இருக்கலாம். ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு கேரக்டர் நமக்குள்ளே போயிடுச்சு, வரலை, அடிக்கடி நம்ம செய்யலை அப்படின்னா அது நம்ம மறந்து கூட போகலாம், இல்லாமல் ஆகலாம். அதுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கலன்னா நம்ம செய்யாமல் கூட விட்டுடலாம். ஸோ கான்செப்ட்ஸ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், திஸ் அக்கர்ஸ் வாட் அ பிஹேவியர் ரெஸ்பான்ஸ் இஸ் ரிவார்டிங் or the behavior is followed by another stimulus that is rewarding. Increase in the frequency of that behavior. Concept of reinforcement and shaping. Reinforcement and punishment இது ரெண்டு டூல்ஸ் விச் ஒரு பிஹேவியரை மாடிஃபை பண்ணுறதுக்கு இதுதான் ரெண்டு முக்கியமான. ஒன்று அப்ரிஷியேட் பண்ணணும், இல்லை பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கணும், கெட்டது பண்ணால் தண்டனை கிடைக்கும் அப்படின்றதில் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் ஒருத்தங்கள் வந்து தன்னை மாற்றிப்பாங்க. பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவாக வலுவூட்டுறது, நெகட்டிவாக வலுவூட்டுறது அப்படின்றது probability of increase the probability of behavior that they follow. Positive punishment and negative punishment reduce the probability of behavior that they follow. There's an additional procedure called extinction. Extinction ஒரு additional procedure இருக்கு. Extinction வந்து when previously reinforced behavior is no longer to enforce whether positive or negative reinforcement, during extinction the behavior become less probable. And concepts of reinforcement. Positive reinforcement, இது வந்து when a behavior response is rewarding or the behavior is followed by another stimulus that is rewarding, increasing the frequency of that behavior. உதாரணத்துக்கு ஸ்கின்னர் பாக்ஸில் இருக்கக்கூடிய ரேட் வந்து அதுக்கு ஃபுட்டு கிடைக்குது. எப்போல்லாம் அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணது ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னா அந்த ரேட் ஆஃப் ப்ரெஸ்ஸிங் வந்து அதிகமாகும். இது சிம்பிளாக வந்து சிம்பிளி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்து when a behavior is followed by the removal of an aversive stimulus, thereby increasing the behavior frequency in the Skinner box experiment.
The aversive stimulus might be a loud noise continuously sounding inside the box. Negative reinforcement would happen when the rat presses a lever, turning off the noise. அதே வந்து அந்த லிவர் ப்ரெஸ் பண்ணால் சத்தம் வர மாதிரியோ இல்லை வந்து அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணால் தான் சத்தம் குறையும், சத்தம் ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி வச்சா அது வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், நெகட்டிவாக வலுவூட்டுறது. பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்டுன்றது இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் ஆஸ் பனிஷ்மெண்ட் பை கான்டிக்னன்ட் ஸ்டிமுலேஷன். இது எப்போ நடக்கும்னா when a behavior is followed by an aversive stimulus. அவர்சிவ் அப்படின்னா வெறுப்பான ஒரு தூண்டுதலோ ஒரு வலுவூட்டுதலோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது தவறான ஒரு அவுட்புட்டை தான் கொடுக்கும். பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், this occurs when a behavior is followed by a aversive stimulus. தவறான ஒரு வலுவூட்டு கொடுக்கும். அதாவது பெயின் ஃப்ரம் அ ஸ்பேங்கிங், கத்ததுனால ஒரு வலி ஏற்படுது, which results in decrease in that behavior. Positive punishment is rather confusing term and usually the procedure is simply called punishment. அதான் இப்போ ஏதோ அந்த கேட் வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுது, கடிக்குது, ஷூவை கடிக்குது அப்படின்றப்போ கத்தணும் அப்படின்னா அது வந்து கன்ஃபியூசிங் டேர்ம் தான், அது ஒரு பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், அவ்வளோதான். அதே வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட டாயை அது வந்து ஃபாலோ பண்ணும், இல்லை அதில் விளையாடும்போது அவங்க என்கரேஜ் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும், அது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கும், பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்டாக இருக்காது. நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்டுன்றது occurs when a behavior is followed by the removal of a stimulus, such as taking away a child's toy following an undesired behavior, resulting in a decrease in that behavior. குழந்தை அந்த மாதிரி விளையாடும்போது அந்த நம்ம பிடுங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து undesired behavior, ரிசல்ட்டிங் இன் அது குறையலாம், பட் அங்கே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், நெகட்டிவான பிஹேவியர் அது. எக்ஸ்டிங்ஷன், திஸ் அக்கர்ஸ் when a behavior that had previously been reinforced is no longer effective. A rat is first given food many times for liver pressure, then in extinction no food is given. Typically that rat continues to press more and more slowly and eventually at which time liver pressing is said to be extinguished. இப்போது அந்த லிவர் ப்ரெஸ் பண்ணால் ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னா அது ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும். அதே ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுட்டு கிடைக்கல அப்படின்றப்போ அந்த ப்ரெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் ஆக்டர்ஸ், எக்ஸாம்பிள் ரேட் ஆர் not spoken of as being reinforced, punished or extinguished. It is the action, example liver press, that are reinforced, punished or extinguished. Also reinforcement, punishment, extinction are not terms use is restricted to the laboratory. Naturally occurring consequences can also reinforce, punish or extinguish behavior and are not always planned or delivered by people. So schedules of reinforcement அப்படின்றது that control the delivery of reinforcement. ஆக்சுவலாக வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு, ஸோ அதனால ஷெட்யூல்ஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நான் இன்னொரு வீடியோவில் இதே சாப்டர் பேஸ் பண்ணி நான் போடுறேன்.